நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எடிட் மெனுவில் ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டக்கர் ஓப்பன் ஆகும். இந்த டக்கரில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ், அதாவது உங்களுக்கு எவ்வளோ டூப்ளிகேட் வரணுமோ இங்கே வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் செட்டிங், வெர்டிகல் செட்டிங் ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து நமக்கு ஹரிசாண்டல் வாய்ஸில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்செட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் 35 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் விட்டு அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு 35 mm டிஸ்டன்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் செட்டிங்கில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஸ்பேசிங் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்டில் ரைட் சைடு வரணுமா இல்லை லெஃப்ட் சைடு வரணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கீங்க, அப்ளை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு மாறிக்குது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த ஆப்ஜெக்டும் இடையில உள்ள கேப் வந்து 35 இருக்கும். அதான் ஸ்பேசிங் பிட்வீன் ஆப்ஜெக்ட். நீங்கள் முதல் பார்த்தீங்க இல்லையா ஆப்செட்டில் என்னென்னா இந்த டோட்டல் இந்த ஆப்ஜெக்ட் என்ன வித் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் 30 பாயிண்ட் சம்திங் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து 35 mm எவ்வளோ வருதோ அங்கிருந்து அடுத்த ஆப்ஜெக்ட் வரும். அதுவே ஸ்பேசிங் பிட்வீன் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோடைய அடுத்தது 35 mm கேப் விட்டுட்டு அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதான் இருக்கிறதுல ரெண்டுக்கும் வித்தியாசம். அடுத்து வெர்டிகல் செட்டிங். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, நம்பர் ஆஃப் காப்பீஸ் 3, ஆப்செட் வந்து -40. அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இப்போது ஆப்செட்னா முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கண்டினியூஸாக அளந்து வர்றத 40 mm இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்பேசிங் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்பேசிங் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி என்ன ஆகும்னா இப்போ கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுற அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் இருக்கு இல்லைங்களா, இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து 40 mm இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இருக்கும். நம்ம 40 கொடுத்துக்குவோம். வந்து டவுன், அதாவது நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 3 கொடுத்துக்கிறோம். அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 40 இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். டைமென்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி திரும்ப கிளிக் பண்ணி எந்த ஏரியாவில் வரணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன்.